ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதீன் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது எனக்கு நேற்று வந்து ஆர்டர் தாங்க, ஒரு சின்ன ஆர்டர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு தான் ஒரு மேடம் கொடுத்துருந்தாங்க. ரெகுலராக அந்த மேடம் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய சமையல் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பப்போ ஆர்டர் எனக்கு கொடுப்பாங்க. இது வந்து அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, காரக்குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி, அதாவது வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி போடுவோம்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டு அப்பளம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து காரக்குழம்புக்கு கத்தரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சூப்பராக வந்து காரக்குழம்பு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். அதே மாதிரி வந்து உருளைக்கிழங்கும் வேக வச்சு அதுவும் வந்து சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். அப்பளமும் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து 1 மணிக்கெலாம் வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி எல்லாத்தையும் பேக் பண்ணுவோம் அப்படிங்கிற நேரம் தான் லாஸ்ட்டாக ஞாபகம் வந்தது. அவங்க வந்து ஒரு கூட்டு கேட்டிருந்தாங்க. கூட்டை டோட்டலாக மறந்துட்டேன். நார்மலாக என்னென்னா யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா எனக்கு ஆர்டர் வருதுன்னா என்ன பண்ணுவேன், எல்லாத்தையுமே கடகடன்னு ஒரு ஒரு A4 சீட்டில் எழுதி கிச்சனில் ஒட்டி வச்சுருவேன். ஏன்னா எனக்கு மறந்துடும் சம்டைம். நம்ம ரொம்ப ஞாபக சக்தியோடு இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் மறந்துடுவேன். அதனால் வந்து என்ன பண்ணுவேன்னா என்னென்னலாம் கேட்டாங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுருவேன். எழுதி வச்சுட்டு எதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக எழுதி ஒவ்வொன்றையாக டிக் அடிச்சுருவேன். நான் பண்ண வந்து டிக் அடிப்பேன். இது என்னென்னா நேற்று வந்து இந்த மேடத்துக்கு நான் வந்து ரொம்ப நம்ம ஞாபக சக்தியில் ரொம்ப கூடின ஆட்கள் மாதிரி நினச்சிக்கிட்டு நான் வந்து எழுதாமல் விட்டுட்டேன். கடைசியில் கூட்ட டோட்டலாக மறந்துட்டேன். ஆனால் இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நாங்கள் வந்து காலையிலே நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். நான் வந்து அவரைக்காய் அறுவடை பண்ணுவோம் அப்படின்னு இந்த பூவெல்லாம் காமிச்சிட்டு அவரைக்காய் சாம்பார் வைக்கும் அப்படின்ட்டு வச்சதில்ல. அப்போவே எங்களுக்கு வந்து காலையிலே சாதம் வச்சு அவரைக்காய் சாம்பார் வச்சு சீனி அவரைக்காய் இருக்குல்ல, அதாவது கொத்தவரைங்காய்ம்பாங்களே, அது வந்து கூட்டு வச்சுட்டேன். அது கூட்டு தேங்காய் எல்லாம் போட்டு சூப்பராக கூட்டு வச்சுருந்தேன். மத்தியானம் லஞ்சுக்காக நான் வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு தான் லாஸ்ட்டாக அது ஞாபகம் வந்துச்சு. சரி தூக்கி அதை வச்சு கொடுத்துரும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கிட்ட இருந்தது வெயிட்டு. அதுக்கப்புறம் அதை அவங்களுக்கு எடுத்து போட்டுட்டு அவங்களுக்கு கால் பண்ணேன், மேம் நான் அப்படி மறந்துட்டேன். நான் வந்து இந்த மாதிரி வீட்டில் வச்சுருக்கிறது இருக்குது, அதை கொடுத்துருக்கேன்னா பரவாயில்ல பிரபா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. நான் கொடுத்தேன். ஆனால் அவங்க சாப்பிட்டுட்டு 2வது எனக்கு கால் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது, எல்லாமே அருமையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இந்த மாதிரிலாம் குழப்பங்கள்லாம் ஒரு சில நாள் பண்ணுவேன். நிறைய இந்த மாதிரி அட்டூழியெல்லாம் பண்ணுவேன். அதனால தான் மறந்துடாமல் A4 சீட்டில் எந்த ஆர்டர் வந்தாலும் உடனே எழுதி கிச்சனில் ஒட்டிடுவேங்க. ஏன்னா கொஞ்சம் மறதி ஜாஸ்தி தான். அதனால் எப்படியோ கடவுள் செயலில் நேற்று வந்து அந்த கூட்டு இருந்ததால் தப்பிச்சுது. இல்லை அப்படின்னா 2வது, அதாவது நம்ம வீட்டில் காய்கறிலாம் இருக்கும், வெஜிடபிள்லாம் இருக்கும். ஆனால் 2வது செய்யணும்னா டைமிங் வந்து அவங்களுக்கு கரெக்டான டைமில் நம்ம கொடுக்க முடியாதுல்ல. அதனால் மட்டும்தான். மற்றபடி சூப்பர் ஆர்டரை நேற்று முடிச்சிட்டோம்.